தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே. வணக்கம். நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. சார், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதிமுகவில் சேருவதற்காக பேரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம். சைடில் நிறைய செய்திகள்லாம் வந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தமிழக வெற்றி கழகம் விஜயோட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரு. தாவேகாவுக்காக 2026 சட்டமன்ற தேர்தலில் வாய்ஸ் ஆஃப் காமன் அவர் ஆதவ் அர்ஜுனா நடத்தக்கூடிய அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த கம்பெனி மூலமாக தாவேகாவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஒப்பந்தம் இன்றைக்கு சாயங்காலம் கையெழுத்தாகிறது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்மளுக்கு கிடைச்ச தகவல்படி அன்னைக்கு அதிமுகவோட பேசிக்கிட்டு இருக்காரு, ஏடிஎம்கேவோட பேசிட்டு இருக்காருன்னு நம்ம சொன்னோம். பட் அவர் என்ன சொன்னார், ஒரு மாநில பொறுப்பு எனக்கு வேணும் அப்படிங்கிறது அவருடைய பெரிய டிமாண்டு. நீங்கள் செலவு கூட பெருசாக பணம்ங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, என்கிட்ட இருக்குது. பட் பணத்தை பற்றிலாம் நான் பேசலை. பட் எனக்கு வந்து ஒரு பொறுப்பு வேணும். ஏன்னா நான் அங்கே ஒரு மாநில பொறுப்பில் இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு வேணும்னு சொன்னார். அதனால தான் விளையாட்டு மேம்பாட்டு அணியோடைய தலைவராக வருவார், செயலாளராக வருவார் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். பட் இன்னும் ஃபைனல் ஆகலை. உண்மை அதுதான், ஃபைனல் ஆகலை. பட் அதில் நம்ம அதை விசாரித்த தகவலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஆதவ அர்ஜுன் தரப்பில் கிளப்பி விடுறாங்க, ஒரு பரபரப்பாக இருக்கணும்னு மாதிரி நினைக்கிறாரு அவரு. ஏடிஎம்கேயோடய அவர் ஒன்றும் ஏடிஎம்கே அவரை பெருசாக என்கரேஜ் பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க எடப்பாடி பழனிசாமியோட பையன் தான், மிதுன் தான் பண்றாரு. ஓகே. என்ன, அவர் தான் ஏற்கனவே சுனில் இருக்கார்ல, சுனிலோட பண்ணார். அவர் தான் பண்ணார் லாஸ்ட் எலெக்ஷன்ல. முழுக்க சுனிலும் மிதுனும் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா அவங்க தான் பண்ணாங்க. பட் இந்த முறை கூட பிகேட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது எல்லாமே மிதுன் தான் பண்றாரு, எல்லாமே பண்ண. ஸோ இந்த விஷயத்துக்குனால தான் அவர் கிளப்பி விடுறது, ஆதவ அர்ஜுன் தரப்பு தான் தட்டி விடுது அப்படிங்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடத்துனது விகடன், புரியுங்களா? முழுக்க அந்த விகடனுடைய விழா அது. விகடனுக்காக தான் விஜய் வராப்புல. பட் ஆனா ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணதே ஆதவ அர்ஜுன் மாதிரியும், திருமாவையும் விஜயும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஆதவ அர்ஜுன் ஒரு பெரிய லெவல் பிளான் பண்ண மாதிரியும், ஒரு பெரிய லெவல்ல ஒரு மீடியாக்கள்லாம் ஒரு வைபாக்கி விட்டாங்க, பெரிய லெவல்ல பண்ணி விட்டாங்க அந்த விஷயத்த. பட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அதனால இன்ன வரைக்கும் கூட இதுதான் ஒரு சூழ்நிலை வருது. பட் நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி, விஜய் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. பட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னு வச்சுங்களேன், விஜய் இன்னைக்கு சூழ்நிலைக்கு எந்த கூட்டணிக்கு போனாலும் அவருக்கு பெரிய மைனஸ். பட் அவர் யாருடைய பேச்சு கேட்டுப்பாரா அப்படிங்கிறது தான் சந்தேகம். அதுதான், அவருக்கு யாரு பேக்கிங்ல அவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம் இருக்கு. எல்லாமே இப்ப நீங்க அவருக்கு ஒரு பெரிய ஆசை ஏற்படுத்துறாங்க. என்னன்னா, ஆந்திரா பவன் கல்யாண் அப்படிங்கிற மாதிரி அவரை உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் எப்படி முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. ஆனா அதிமுக இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்காக காத்திருக்குது, அது மறுக்கவே முடியாது. என்ன, கிட்டத்தட்ட ஏதோ சீட் ஷேரிங்ல தான் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன, பட் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, யார்கிட்ட, விஜய்கிட்ட பேசுறாங்க. ஆனால் விஜய் போனார்னா அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல முடிஞ்சிடும், ஃபிளாப் ஆயிடுவாரு, அதுல மாற்றம் கிடையாது. ஆனால் உங்களை மாதிரி துணை முதல்வர்னு சொல்றப்போ ஒரு ஆசை மனிதனுக்கு வரும்ல, இயல்பான ஒரு விஷயம். எடுத்த உடனே முதல்வர் அப்படிங்கிற வர்றப்போ ஒரு பெரிய பார்ட்டி நம்மளை மதிச்சு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் நினைக்கிறாரு. சினிமா மாதிரி தானே, சினிமா மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. காரணம், எப்பயுமே பாத்தீங்கன்னா நடிகர்கள் எல்லாமே ஒரு இமோஷனலான டைப். என்ன, அதனால அவருக்கு ஒரு துணை முதல்வர்னு ஒரு கனவு அவருக்கு இருக்கலாம். அதனால அதுக்கு அடாப்ட் ஆகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு விவரமான தெரிஞ்ச ஆட்கள் யாருமே அவரை வேணாம், எந்த கூட்டணியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. என்ன பண்ண போறாரு விஜய்னு தெரியல. ஆனா அதிமுக பெருசா விரும்புது, அதுக்கு எனி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு வார்த்தை, அதுக்கான முயற்சிகள் கடுமையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அதை மறுக்க முடியாது. ஆமா கண்டிப்பா சார். இப்போ விசிகா அப்படின்னு வர்றப்ப வேங்கை வயல் விவகாரத்துல போலீசார் தரப்புல வந்து சில தகவல்கள் வந்துருச்சு, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. முழுக்க அரசு சார்பில் வாதாடுறது கூட
இது தனி மனித பிரச்சனை தான். சாதிய மோதலோ, இல்ல அதிகார மோதலோ, அரசியல் மோதலோ கிடையாது. தனி மனித 2 தனி மனிதர்களுக்குள்ள நடந்த சண்டையில அவங்கள அவங்களே பழி வாங்குவதற்கு இப்படி ஒரு சம்பவத்த நிகழ்த்தியிருக்கிறாங்க. அப்படிங்கிற கோணத்துல தான் வாதாடுறாங்க. இத வந்து இடதுசாரி கட்சிகளும், விசிகாவும் வந்து ஏற்க மறுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப திமுக கூட்டணிக்குள்ள ஒரு நெருடல்கள உருவாக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது. அத எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். ஒரு பெரிய வருத்தத்துல இருக்காரு சிஎம். என்னன்னா, ம், இது ஒரு உண்மைய கூட வெளிய சொல்றது கூட ஒரு அரசியல் ஆகுது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். வேங்கை ம், வயல் விஷயம் அன்னைக்கு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இது ஒரு மற்றொரு தரப்பினர், அதாவது ஒரு மற்றொரு ஜாதியினர் தான் இவ்வளோ ம், பெரிய ஒரு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவத்த நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் ஒரு இமேஜ். அது ம், கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீமா யாருக்குமே உண்மை தெரியாம எல்லாமே இத பத்தி பேசிட்டாங்க. ம், என்ன? ஏன்னா, யாருமே நெனச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அது. அப்படின்னு வச்சுக்கங்களேன். குடிநீர்ல மலத்த கலக்கிறதுங்கிறது வந்து யாருமே நெனச்சு பார்க்க மாட்டாங்க. எதிரி ம், கூட அந்த மாரி நெனைக்க மாட்டான். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னடா மாற்று தரப்பினர், அதாவது இன்னொரு ஜாதியினர், இன்னொரு பட்டியலினத்த சமூகத்துக்கு அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படியா பண்ணுவாங்க? அப்படிங்கிற ஒரு இமேஜ் பெருசா விழுந்துருச்சு. அதனால ம், தான் இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு சம்பவமா இருந்தா கூட ஏன்னா, இன்னும் நம்மளுக்குமே கிடையாது ஆதாரங்கள்லாம் கோர்ட்டுக்கு வந்து கோர்ட் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னுலாம் தெரியல. ஆனாலும், இது போலீஸ் தரப்பு நமக்கு கிடைச்ச தகவல்கள் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, போலீஸ் தெளிவா சொல்றாங்க. நாங்க பெரிய லெவல்ல விசாரிச்சிருக்கோம். இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி, நாங்க ஒரு ட்ரிப்புக்கு 100 ட்ரிப் யோசனை பண்ணி தானே ஒரு முடிவு எடுக்க முடியாது. ம், இதுக்கு என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஈஸியா சொல்லணும்னா 6 மாசம் இதுக்காக காத்திருக்கோம் நாங்க. ம், முதல்வருக்கும் என்ன கவர்மெண்ட்டுக்கு இந்த ப்ரூஃப் மேல ப்ரூஃப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இத நாங்க சார்ஜ் ஷீட்லயே சேர்த்தோம். அப்படிங்கிறது ம், தான் சிவில் சைடு தரப்பு. ஸோ இந்த உண்மையே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல அவங்களால ஏத்துக்க முடியல. காரணம் ம், என்னன்னா, இதுக்கு ஒரே ஒரு காரணம் வோட் பேங்க். ம், திரும்ப என்ன நினைக்கிறாரு, இத நம்ம ஒத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய இனத்தை சார்ந்தவர்களோ, நம்மளுக்கான வாக்காளர்கள்னு சொல்றோம்ல ஒரு தரப்பு. அவங்க ம், நம்மளுக்கு ஏதாவது நம்மள டேமேஜா நினைச்சுக்குவாங்களோ, கூட்டணி ம், அழுத்தத்தினால தான் நம்ம ஏத்துக்கிறோம்னு நினைச்சுக்குவாங்களோன்னு தான் திருமாவுடைய சங்கடம் இது. அதனால தான் ம், இப்போ அவர் வந்து சிபிஐ கேட்கறது உண்மை. பட் இந்த விஷயத்துல திருமாட்ட போலீஸ் ஆஃபீசர்ஸ் பேசியிருக்காங்க. திமுகலேருந்து சில தரப்பும் பேசியிருக்கிறாங்க. உண்மை இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. ம், ஆனாலும் இந்த விஷயத்திலேருந்து வெளிய வரல திருமா. இல்ல, இல்ல. ம், சரியா இல்ல. என்ன காரணம்னா, அவரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டாண்ட் சொல்லிட்டாரு. உடனே ம், அத மாத்தி பேசிட்டாருன்னா, தனக்கான அரசியல் வந்து வேற மாரி ஆயிடும் அப்படின்னு நெனைக்கிறாரு அவரு. அவரு அதனால தான் ம், யோசிக்கிறாரு. இதே தான் சிபிஎம் உடைய நிலைமையும் அதுதான். இன்னைக்கு ம். அதுதான் அவங்களும் அதே மாரி தான். இப்ப சண்முகம் புதுசா வந்தார்ல மாநில செயலாளர், அவரும் அதே மாரி தான் பேசுறாரு. ஆமா. காரணம் என்னன்னா, அவங்க ஒரு அளவுக்கு மேல அவங்க பேசிட்டாங்க ஒரு விஷயத்த. ஸோ இதுக்கு ம், முன்னாடி அவங்களால கீழ இறங்க முடியும், இல்ல மாத்தி பேசினாலோ, தங்களுக்கு சரியா இருக்காது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். இன்னும் ம், இன்னும் சொல்லப்போனா என்ன சொல்றாங்க, விடுதலை விசிக தரப்புல, ஏங்க சிபிஐட்ட மாத்தி விட்டுருவோம். அவங்க ஒரு ம், முடிவு எடுத்துட்டு போட்டும். அப்போ அது மாரி போயிரும்ல. அந்த எலக்ஷன முடிச்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாரி அவங்களோட எண்ணம். பட் அப்படி ம். வந்தா, சிபிசிஐடி வந்து இத வந்து அவங்களுடைய கையாள தனம் போயிருமா இல்லையா? கண்டிப்பா. இங்க அவங்களுடைய தமிழக போலீஸோடைய அவங்களுடைய மனநிலை வேற. ஒவ்வொரு அரசியல் காரணங்களுக்காகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்தி பேசினா நல்லா இருக்காதுல்ல. ஸோ கண்டிப்பா. அவங்களோட தரப்பு ஆதாரம். பட் இந்த விஷயத்துல விசிக மேலயும், கம்யூனிஸ்ட் மேலயும் இவருக்கு முதல்வருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. காரணம் என்னன்னா, என்ன ஒரு ஏன் புரிஞ்சுக்கல அவங்க? ம், ம், நம்மளுக்கு ம். என்ன இருக்கு அதுல? இந்த வேங்கை வயல் கண்டிப்பா. விஷயத்துல வேற யாரையாவது காப்பாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம்னு அவங்க நினைக்கிறாங்களா? இல்ல ஒரு ம், சமூகத்த வேற எதுவும் காப்பாத்தணும்னு எனக்கு என்ன கட்டாயம்? அப்படின்னு தான் சிஎம்மோட வருத்தம். ஸோ அதனால ம், அவர் இதே மாரி ஒரு தொடர்ந்து போனா, ஏன் விசிக இல்லாத, சிபிஎம் இல்லாத திமுக கூட்டணிக்கு அதிக ம், வாய்ப்புகள் அப்படின்னு தான் 2ஆம் கட்டத்துல உள்ள தலைவர்கள் சொல்றாங்க. ஏன்னா முதல்வர் ம். ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்படியே ஒரு சூழ்நிலை போயிட்டு ஒவ்வொன்னும் பிரஷருக்கே பண்ணா அப்ப கவர்மெண்ட் எப்படி நடத்த முடியுங்க? நீங்க கண்டிப்பா. வந்து நீங்க கூட்டணி கட்சிய அனுசரிக்கணுங்கிற கட்டாயத்துக்கு சிபிசிஐடிய கூப்பிட்டு ஆஃபீசர்ஸ இல்லங்க அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நம்ம சிபிஐக்கு ம். போயிருவோம். அப்படின்னு நீங்க டிஜிபிட்ட உட்கார்ந்து பேசுனீங்கன்னா, இப்படியே ஒவ்வொரு சூழ்நிலை நடந்துச்சுன்னா, அப்புறம் எப்படி கவர்மெண்ட் நடத்துவீங்க நீங்க? அந்த கண்டிப்பா. வ அது அந்த வருத்தம் இருக்கும்ல. அதனால இந்த ஸ்டாண்ட்ல சிஎம் ஒரு வருத்தத்துல இருக்காரு. இன் கண்டிப்பா. ஃபியூச்சர் இப்படியே போனா, கூட்டணிய வந்து மறுபரிசீலனை திமுக செய்யும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமா இருக்கும். நான் அப்படிதான் நினைக்கிறேன்.
கண்டிப்பா சார். இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவ வச்சு கூட்டணி கட்சிகள் எதுவும் டிமாண்ட் வைப்பாங்களா? இல்ல புதிய கூட்டணி உருவாகுவதற்கு, இல்ல திமுக கூட்டணியிலேருந்து சில கட்சிகள் வெளிய போறதுக்கு கூட வாய்ப்பு இல்ல. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய தருணத்தில ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஆன்டி இன்குமென்சி ஃபேக்டர் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுக்கு இல்ல. அ ஓட் அப்படி சேஞ்ச் ஆகுற அளவுக்குலாம் இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அத வந்து மக்கள் வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு பரவலாக பேசப்படுது. இப்போ கூட்டணிய விட்டு வெளியேறுனா நஷ்டம் வந்து யாருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஒருவேள அப்படி ஒரு வலுவான கூட்டணி அமைஞ்சு திமுகவுக்கு எதிராக உருவாகிற முடியுமா? சாத்தியக்கூறுகள் இருக்கானும் இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல வாய்ப்பில்ல. நீங்க சொல்ற மாரி திமுகவுக்கு எதிரான ஒரு பலம் பொருந்திய ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படிதான் நம்ம சொல்லணும். என்ன 2வது இப்ப அதிமுகல உள்ள தலைவர்களுக்கே ஒரு வருத்தம் இப்ப இருக்கு. என்னன்னா எலக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம். பட் ம். இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வந்து இந்நேரமே ஒரு தெரிய ஆரம்பிக்கும். ம். இப்ப திமுக தோத்துரும் போல இருக்கு. இல்ல ஒண்ணும் சரியா இல்லையே. பப்ளிக்ல இப்படி பேச ஆரம்பிச்சுருவாங்க. எதார்த்தமா ம். அப்படிதான் ஆரம்பிச்சிடும். இப்படிதான் ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. பட் அந்த ம். ஒரு சூழ்நிலை இப்ப இல்லங்கிறது தான் அதிமுகல வருத்தம். இல்லையே ம். திருப்பி திமுக ஜெயிச்சிரும் போல இருக்கே அப்படிங்கிற பேச்சு இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. பப்ளிக்ல. ம். இதுதான் ம். எதார்த்தமா இருக்கு. இத வந்து அரசியல் தெரிந்த தலைவர்களுக்கு வந்து அது சூழ்நிலை தெரியுது. திருப்பி திமுக தான் ம். ஜெயிக்க போகுது. காரணம் மக்களுடைய மனநிலை வேவ் லென்த் அந்த வேவ் அப்படிதான் போற மாரி தெரியுது. ம். அப்படிங்கிறது தான் நல்ல விவரமான அரசியல் பிரமுகர்களாலும் தலைவர்கள்லாம் அதான் யோசிப்பாங்க. பட் ம். எனக்கு தெரிஞ்சு திமுகவா வெளிய அனுப்புனாலே ஒழிய, யாரும் அவ்வளோ ஈஸியா திமுக கூட்டணியிலேருந்து வெளிய வரமாட்டாங்க. அப்படிதான் நினைக்கிறேன் நான். கடைசி கட்டத்தில ஒரு விஷயத்துல என்ன வரும்? கூட்டணி எங்களுக்கு இவ்வளோ சீட்டு, இத்தன சீட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். ம். அப்பத்தான் ஏதாவது மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே ஒழிய, அதற்கு முன்னாடியே ரொம்ப ஏற்கனவே யோசனை பண்ணி பெரிய கூட்டணி எல்லாம் உருவாகுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. திமுகவுக்கு ம். எதிரா நான் சொல்றேன். அவ்வளோ கண்டிப்பா ஈஸியா சார். யாரும் அதிமுக நம்பி போயிட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிலைமையா இருக்குது. அதுல ம். வந்து மாற்று கருத்து இல்ல. நீங்க அது அந்த சூழ்நிலையில ஜனவரி அவங்க கேட்கிற சீட்டு அந்த அளவுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்றப்ப தான் ஒரு மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி சந்திரேஷ். நன்றி.